ஈரான் போர் இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், அதே மாரி மிக முக்கியமாக இது எவ்வளவு பெரிய ஒரு எரிசக்தி நெருக்கடியை இந்தியாவுக்கு கொண்டு வரப்போகுது அப்படிங்கிறத பத்தின ஒரு தெளிவான காணொளியாக இன்றைய காணொளி இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள். உலக அரசியல்ல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டு வர்றது இன்றைக்கு ஈரான் மீது நடத்தப்படக்கூடிய இன்றைய போராக மாறியுள்ளது. இந்த போர் வெறும் மத்திய கிழக்கு பிரச்சனை மட்டுமல்ல, இது மிக முக்கியமாக உலகத்தினுடைய எரிசக்தி சந்தையை பயங்கரமாக குலைக்கக்கூடிய ஒரு போர். அதிலும் குறிப்பாக இந்தியா போன்ற எண்ணெய் இறக்குமதி நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று சிந்தனையும் இருக்க முடியாது. இந்தியா முழுக்க முழுக்க வெளிநாட்டு எண்ணெய்களை மட்டுமே ஒரு சார்ந்திருக்கக்கூடிய ஒரு நாடு. அதிலும் முதலில் ஒரு அடிப்படை உண்மை என்னன்னா, இந்தியா தனது கச்சா எண்ணெய் தேவையின் சுமார் கிட்டத்தட்ட 88 to 90 விழுக்காடு வெளிநாடுகளில் இருந்துல மட்டும்தான் இறக்குமதி செய்யுது. அந்த எண்ணெய் பெரும்பகுதி சவுதி, ஈராக், UAE, குவைத், கத்தார் போன்ற நாடுகளில் இருந்து தான், அதுவும் மிக முக்கியமாக இந்த மத்திய கிழக்கு பகுதிகளில் தான் உள்ளது. அதாவது மத்திய கிழக்கு பகுதியில் போர் என்றால் இந்தியாவினுடைய பொருளாதாரம் நேரடியாக பெரும் சரிவை அடையும் அப்படிங்கிறது தான் இங்க நிதர்சனமான உண்மை. உலகின் மிக முக்கியமான எண்ணெய் பாதை அப்படிங்கிற கடல் சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு பாதை இருக்குது. அதுவும் மத்திய கிழக்கில் உள்ள மிக முக்கியமான கடல் பாதை இது. அதுதான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ். உலக எண்ணெய் வர்த்தகத்துல சுமார் 20% இந்த பாதை வழியாக தான் கப்பல் போக்குவரத்து நடக்கிறது. அப்போ இந்தியா இறக்குமதி செய்யும் எண்ணெயில கிட்டத்தட்ட பாதி இந்த வழியில தான் வருகிறது. ஆனால் ஈரான் இந்த பாதையை கட்டுப்படுத்தும் நிலையில் உள்ளது. இப்போதைக்கு இந்த பாதையை ஈரான், சைனாவை தவிர வேற எந்த நாட்டினுடைய கப்பல்களும் அந்த வழியாக செல்லக்கூடாது அப்படிங்கிற தடை உத்தரவு பிறப்பிச்சிருக்குது. ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் போல் அதிகரித்தால் கப்பல் போக்குவரத்து முற்றிலுமாக முடங்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. அதே மாதிரி காப்பீட்டு செலவுகள் மிக அதிகமாக போகக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்குது. இது எல்லாத்தையும் விட எண்ணெய் விலை மிக அதிகபட்சமாக உயரக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கிறது. இப்போதைக்கு இந்தியாவுக்கு பொருளாதாரத்துக்கு பெரும் அதிர்ச்சி காத்து கொண்டு இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், போருக்கு பிறகு உலக சந்தையில் இன்றைக்கு 4 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கச்சா எண்ணெயோடைய விலை உயர்ந்திருக்கிறது. ஒரு முக்கிய கணக்கு இங்கே என்னன்னா, ஒரு பேரலுடைய எண்ணெய் விலை வெறும் $10 உயர்ந்தால் மட்டுமே இந்தியாவினுடைய இறக்குமதி செலவு கிட்டத்தட்ட 13 to 14 பில்லியன் வரை கூடக்கூடிய அபாயம் இருக்குது. இதனுடைய முக்கிய விளைவுகள், பெட்ரோல், டீசலினுடைய விலை மிக அதிகபட்சத்துக்கு உயரக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். போக்குவரத்தினுடைய செலவுகள் உயரும், உணவு விலை கூடும், ரூபாயினுடைய மதிப்பு குறையும், பணவீக்கத்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி LPG மற்றும் எரிவாயுனுடைய நெருக்கடி ரொம்ப அதிகபட்சமாக உயரக்கூடிய வாய்ப்புகள் இப்போதைக்கு இருக்குது. ஏன்னா ஈரானுடைய போர் காரணமாக இந்தியாவில் கமர்ஷியல் LPG பற்றாக்குறை ஏற்பட ஆரம்பித்துள்ளது. இதனால் ஹோட்டல்கள், உணவகங்கள், தொழிற்சாலைகளுக்கு நேரடியாக பாதிப்புகள் ஏற்படுத்திவிட்டன. பல்வேறு இடங்களில் ஹோட்டல்கள் மூடக்கூடிய அபாயங்கள் உருவாகி கொண்டே வந்திருக்கிறது. இப்போ இந்தியாவினுடைய வெளிநாட்டு கொள்கையை பற்றின மிகப்பெரிய ஒரு விமர்சனங்களும் எழுந்திருக்கிறது. இங்க நம்ம பார்க்கணும். இங்க அரசியல் விமர்சனங்களை தாண்டி மிக முக்கியமாக பொருளாதாரத்துக்கு இந்தியாவினுடைய பங்களிப்பு என்னவாக இருக்க போகிறது அப்படிங்கிறது. கடந்த சில ஆண்டுகளில் இந்தியா ஈரானில் இருந்து எண்ணெய் வாங்குவதை அமெரிக்கா தடைகள் காரணமாக நிறுத்தியது. ஆனால் இது இந்தியா சவுதி, UAE, மேற்கத்திய நாடுகளில் மிக முக்கியமாக சார்ந்திருந்து இங்க நம்ம எண்ணெய்களை வாங்கி கொண்டிருக்கிறோம். அப்போ இதுல அதிகபட்சமாக விமர்சனங்கள் என்ன எழுதுது அப்படின்னா, இந்தியா தனது சுயாதீன வெளிநாட்டு கொள்கையை குறைத்து அமெரிக்கா, இஸ்ரேல் கூட்டணிக்கு அருகில் செல்கிறது அப்படிங்கிறது. அதாவது நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு சுய சிந்தனைகள் பக்கம் செல்றது இல்லை. அமெரிக்கா, இஸ்ரேல் என்ன முடிவெடுக்கிறார்களோ அதற்கு நாம் கட்டுப்பட்டு கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதுனாலதான் இன்றைக்கு மிக முக்கியமாக ஈரானுடன் இறந்த பல்வேறு உறவுகளை நாம் துண்டித்திருக்கிறோம். எரிசக்தி உறவுகளை துண்டித்திருக்கிறோம், வர்த்தக உறவுகளை துண்டித்திருக்கிறோம். இதனால மிக முக்கியமாக இந்தியாவினுடைய பொருளாதாரத்துக்கு பலவீனத்தை இன்றைக்கு கொண்டு சேர்த்திருக்கிறது மோடியினோட அரசாங்கம் அப்படிங்கிற அந்த ஒரு விமர்சனத்தை காங்கிரஸ் தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்தியா இப்போது மிக முக்கியமாக ஒரு ஜியோ பாலிட்டிக்கல் கேட்ச் நிலைக்கு வந்துள்ளது. ஒரு பக்கம் அமெரிக்கா, மேற்கத்திய நாடுகள், மற்றொரு பக்கம் ரஷ்யா, ஈரான், இரண்டுக்கும் இடையில் சமநிலை வைக்க வேண்டிய நிலை. ஆனால் இந்தியாவுக்கு எதிர்கால அபாயங்கள் மிக முக்கியமாக இருக்குது. இந்த போர் ரொம்ப நீண்ட காலத்துக்கு சென்று கொண்டிருந்தால் எண்ணெய் விலை கிட்டத்தட்ட $120 $150 வரைக்கும் போகக்கூடிய அபாயம் பெர் பேரலுக்கு உயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதனால இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி மிக அதிக பாதாளத்துக்கு செல்லக்கூடிய பாதிப்புகள் உண்டாகும். கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட் மிக அதிகமாக
இன்க்ரீஸ் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. ரூபாயினுடைய மதிப்பு ஆல்ரெடி சரிஞ்சு கொண்டு இருக்கிற இடத்துல மேலும் சரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பணவீக்கம், இன்ஃப்ளேஷன் அதிகரித்து மக்களினுடைய வாழ்க்கை ஆதாரம் மிக பாதிப்புக்குள்ளாக வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்குது. இதற்கு ஒரு முடிவு என்பது ஈரான் போர் என்பது வெறும் மத்திய கிழக்கு போர் மட்டுமல்ல, உலக பொருளாதாரத்தை அதிர்வலிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமாக போராக மாறி இருக்கிறது. அதில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நாடுகளில் இந்தியா மிக முக்கியமான நாடு. ஏனெனில் இந்தியா எரிசக்தியில் நம்ம இன்னும் சுயநிறைவை அடையலை. அப்போ மத்திய கிழக்கு மீது தான் அதிகமாக சார்பு நிலையை கொண்டுள்ளது நமது நாடு. அப்போ உலக அரசியல் மாற்றங்கள் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை நேரடியாக பாதிக்கிறது. அப்போ இந்த இடத்துல திரு மோடி அவர்கள் எடுக்க வேண்டிய ஒரு நிலையான உறுதி என்ன அப்படின்னா, ரஷ்யாட்ட இருந்து வாங்கக்கூடாதுன்னு சொன்னா வாங்காம இருக்கிறோம். ரஷ்யாட்ட இருந்து வாங்குங்க, 30 நாளுக்குள்ள வாங்கிக்கங்கன்னா வாங்க ஆரம்பிக்கிறோம். அப்போ ஒரு டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல ரஷ்யா நம்மளுக்காக கொடுத்துக்கிட்டு இருந்த கச்சா எண்ணெயை நாம் அமெரிக்கா சொல்லியதுனால நிறுத்ததுனால, இன்றைக்கு அமெரிக்கா சொல்லினால 30 நாள்ல திருப்பி எடுக்கணும் வாங்கிக்கிறோங்கிறதுனால அந்த டிஸ்கவுண்டட் பிரைஸை கேன்சல் பண்ணிட்டு உலக அரங்கில் என்ன விலைக்கு மார்க்கெட்ல விற்கிறோமோ அதே ஒரு விலைக்கு இன்றைக்கு கொடுத்து வாங்க வேண்டிய, ரஷ்யாட்ட இருந்து வாங்க வேண்டிய ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்கிறோம். அப்போ ஜியோ பாலிட்டிக்கலா மிக முக்கியமாக இன்றைக்கு மோடி அவர்களுடைய அரசாங்கம், ஜெய்சங்கரனுடைய வெளியுறவு கொள்கை எல்லாமே ஒட்டுமொத்தமாக காலாவதியாகி ஒட்டுமொத்தமாக இந்தியாவை ஒரு புதக்குழியில கொண்டு போய் தள்ளி இருக்குது அப்படின்னா அதுக்கு மாற்று சிந்தனையே இல்லை. ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு ஈரானுடைய போர் அதிகப்படியாக இன்றைக்கு இந்தியாவினுடைய பெருங்கடல் பக்கம் வரைக்கும் வந்துருச்சு. அமெரிக்கா பெருங்கடல்ல, இந்திய பெருங்கடல்ல ஒரு மிக முக்கியமான தாக்குதல்களை ஈரானுடைய வார் மிஷின் மேல நடத்தியிருக்குது. அப்போ ஒட்டுமொத்தமாக ஜியோ பாலிட்டிக்கல் ஒரு கேட்ச்ல இந்தியாவினுடைய நிலை இன்றைக்கு இருக்குது. இது எப்படி செல்ல போகிறது அப்படிங்கிறது இன்னும் ஓரிரு நாள்களில் அதிகப்படியான எல்பிஜி தட்டுப்பாடுகள், அதிகப்படியான கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடுகள் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த எக்கானமியை கிரிப்பிள் செய்யும் போது அதனுடைய வீரியம் இன்னும் பன்மடங்கு பெருகும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. அடுத்தடுத்த காணொளிகளில் இதை பற்றின ஒரு தெளிவான அப்டேட்ஸுடன் உங்களை லீடர்ஸ் சேனலில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.